வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இதுவரைக்கும் பைத்தான் பேஸ் பண்ணி பைத்தானில் நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறது, MySQLல வந்து நம்ம எப்படி டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நம்ம ஜாங்கோங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பைத்தானுடைய ஓன் ஃப்ரேம் ஒர்க், இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி பண்ண போகிறோம், வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது கூட டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஓவர்வியூவுமே நம்ம இந்த பதிவில், அதாவது இதை தொடர்ந்து வரக்கூடிய பதிவில் நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு செஷன்லேயே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம எப்படி வந்து இந்த ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன லைப்ரரிஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி எப்படி இந்த ஜாங்கோ மூலியமாக ஒரு எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன், sms.app.urls அப்படின்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு கமா போட்டு முடிக்கணும். இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணுற ஒவ்வொரு பாத்துமே நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ சிங்கிள் லைனாக இருக்கப்போ ஓகே, ஆனால் இப்போ செகண்ட் லைன் ஆட் ஆகிருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கமா போட்டு முடிக்கணும். ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம யூஆர்எல்லோட இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இந்த ஆப்பு நம்ம கொடுத்துருக்கோம், இந்த ஆப்பை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு பாத்து க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த பாத்தை க்ரியேட் பண்ணி அதை இன்க்ளூட் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே. ஏன்னா இப்போ எதுக்குள்ளே இருக்கோம், நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கோம். ப்ராஜெக்ட்குள்ளே இந்த எஸ்எம்எஸ் ஆப்பை வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய, அதாவது நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன பேசிக்காக தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய யூஆர்எல் ஸ்பை மாதிரியே நமக்கும் எங்கே தேவை, இந்த இடத்துல வந்து இந்த ஆப்குள்ளேயும் ஒரு யூஆர்எல் ஸ்பை தேவை. ஏன்னா எல்லாமே வந்து யூஆர்எல்லை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் அதை காப்பி பேஸ்ட் இங்கே பண்ணிக்கிறேன். இப்போது அதே மாதிரி இருக்கக்கூடிய யூஆர்எல் ஸ்பை இங்கே நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆப்குள்ளே அதை காப்பி பேஸ்ட் பண்ண அந்த யூஆர்எல் ஸ்பையில் நான் இதெல்லாம் வேண்டாத லைன்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இங்கே, அதாவது இங்கே எல்லாமே தேவை, இது அப்படியே இருக்குது. நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போது இங்கே யூஆர்எல்ஸ் பேட்டர்ன் வேணும். இப்போது நான் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதை நான் கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, பாத் blank ஸ்பேஸ், அதாவது அதை எம்டியாக கொடுத்துட்டு இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன், வியூஸ் டாட் நான் என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணேன், home.html க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போது நமக்கு வியூஸில் வந்து எங்கே இருக்குது வியூஸ், இந்த வியூஸில் நான் வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அதனால் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், டிக்ளேர் பண்ணணும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு யூஆர்எல் க்ரியேட் பண்ணும். இங்கே நான் தான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஆர்எல்லை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுறோம். அதனால் இங்கே home.url ஜஸ்ட் அப்படி கொடுத்துக்கிறேன். சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு ஹோம் பேஜ் கூட HTML இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக அதுக்குள்ளே நமக்கு ஃப்ரம் த பிகினிங் நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு போகணும் அப்படின்னோம்னா நம்ம இதை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக போகிறதுக்கு. இல்லாட்டி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அது எப்படி வந்து நம்ம டைரெக்டாக அந்த ஹோம் பேஜுக்குள்ளே நம்ம லேண்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வியூஸ் பார்த்தீங்களா, வியூஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போது இந்த வியூஸ் ஃபைலை வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது நம்ம ஒர்க் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃப்ரம் ஸோ இப்படி நான் கொடுக்குறேன், ஃப்ரம் இம்போர்ட் பண்ணுறேன் இந்த வியூஸ் ஃபைலை. ஸோ இந்த வியூஸ் ஃபைலுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே இருக்குது views.py. ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு பிளாங்காக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இங்கே இந்த வியூஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த ஹோம் பேஜ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ பைத்தானில் வந்து ஃபங்க்ஷனுங்கிறது வந்து நம்ம ஃபங்க்ஷன்னு கொடுக்க மாட்டோம், DEF டெஃபினேஷன் அப்படின்னு தான் கொடுப்போம். ஸோ அதனால் நான் ஏற்கனவே ப்ரீ ரிக்வெஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பைத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி. ஏன்னா பைத்தானுடைய கோர் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம ஜாங்கோவில் கோடிங்ஸ் எழுத முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது ஃபங்க்ஷன்னு சொல்லிவிட்டு DEFன்னு போட்டேன்னா உங்களுக்கு இந்த பைத்தான் தெரியலன்னா நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆவீங்க, என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லிவிட்டு ஃபங்க்ஷனே எழுதாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷனுடைய டெம்ப்ளேட்டே வேறு மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போது உங்களுக்கு கோர் பைத்தான் தெரிஞ்சிருந்தால் தான் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டெஃப்னா ஃபங்க்ஷன், நான் அங்கே காப்பி க்ரியேட் பண்ண அந்த ஹோம் பேஜை இங்கே நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து இதெல்லாம் டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சின்டெக்ஸில் வரக்கூடிய டேர்ம்ஸு. ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் இதுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன், இது ரிக்வெஸ்ட் நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ரெண்டர், அதாவது ரெண்டர் பண்ணும். அதாவது இங்கே வந்து எல்லாமே இந்த நம்ம கம்பைல் பண்ணுறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே இதுக்கு வந்து இங்கே ரெண்டருங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போது இதே ரிட்டர்ன் ரெண்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட், ஸோ கமா கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்னுடைய அந்த HTML ஃபைலை வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ இந்த HTML ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ நான் வந்து டைரெக்டாக வந்து home.html அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணி, ஒரு HTML எப்படி க்ரியேட் பண்ணி அதை பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸில் கனெக்ட் பண்ணி சர்வரில் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டெர்மினலில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். பைத்தன் manage.py ரன் சர்வர் ஜஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பண்ணியிருக்கிற ஒர்க்கில் எதுவுமே வந்து எரர் கிடையாது. அதனால தான் இப்போது இது கம்பைல் ஆகிடுச்சு, நமக்கு இது கரெக்டாக இந்த சர்வரில் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. இல்லைன்னா இங்கே ஏதோ ஒரு எரர் கொடுக்கும் நமக்கு. பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து அங்கே கோலன் கொடுக்கணும், அந்த கோலன் நான் கொடுக்கலைன்னா இப்படி இருந்து சிஸ்டம் வந்து அது இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணும். டெஃப் ஹோம் பேஜ் ரிக்வெஸ்ட், இந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்டட் பாருங்கள், சின்டெக்ஸ் எரர்னு சொல்லுது பாருங்கள், எக்ஸ்பெக்டட் கோலன். ஸோ சிஸ்டம் இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம அதை படித்து பார்த்துட்டு நம்ம ட்ரையல் அண்ட் எரர்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேவ் பண்ணுமான்னு கேட்டால் நான் ஆட்டோ சேவில் போட்டிருக்கேன். அதனால் என்னுடைய ஃபைல் நான் ஒர்க் பண்ண அது சேவ் ஆகிக்கும். அதனால் நான் போயிட்டு சேவ் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நான் இங்கே போகிறேன். போயிட்டு என்னுடைய இந்த ஃபைலை மட்டும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹோம் பேஜ் இப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே கொடுத்தோம் HTML கொடுத்தோம் பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்தது இங்கே வந்திருக்கு. ஸோ இதான் வந்து நம்மளுடைய இதை இப்போ நீங்கள் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அந்த HTML டேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்பவே இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போட்டு எப்படி டிசைன் பண்ணுமோ நீங்கள் உங்களுடைய பேஜை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஷார்டன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரே ஸ்க்ரீனில் ரெண்டும் தெரியணும் இல்லையா, நமக்கு டைப் பண்ணுறோம் அதே சமயத்தில். இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். Ctrl+C கொடுத்து நான் பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். சர்வரை நான் ரன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அலைன்மெண்ட்லாம் மாற்றிருக்கிறேன். ஸோ இப்போது ரெஃப்ரெஷ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் வந்தாச்சு. ஸோ இதான் வந்து நமக்கு பேசிக்காக எப்படி வந்து நம்ம ஒரு HTML பேஜை ஜாங்கோவில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரொசீஜராக பார்த்தோம். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டினியூவாக நம்மளுடைய ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்ம ஒரு ஸ்லைடர் க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி எப்படி இதை டிசைன் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதை தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். See you.